ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமாஸ். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகிய ஹிந்தி படம். படத்தோட நேம் வார் 2. இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல ஹிருத்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை அயன் முகர்ஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் அவங்களுக்குன்னு ஸ்பை யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட படங்கள்ல 2019 வார் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தோட சீக்வலா இப்ப வார் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். ஹிருத்திக் ரோஷன் இந்தியாவோட பெஸ்ட் ரா ஏஜென்ட். ஆனா அவர் இப்ப ரால இல்ல, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் கில்லரா சுத்திட்டு இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜப்பான்ல ஒரு கான்ட்ராக்டை பர்ஃபெக்டா முடிச்சு அதுல சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் கொண்டிருப்பாரு. ஸோ அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால அவரை கலி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கான்டாக்ட் பண்றாங்க. அந்த அமைப்பு இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற அமைப்பு. அவங்க கான்டாக்ட் பண்ணி ஃபைனலா நீ ஒரு சம்பவம் பண்ணும், அந்த சம்பவத்தை நீ பர்ஃபெக்டா பண்ணிட்டா கலி அமைப்புல நீ ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹிருத்திக் ரோஷனும் அந்த சம்பவத்தை பர்ஃபெக்டா பண்ணிடுறாரு. ஆனா இதனால இந்தியா தேடப்படுற மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா ஆகிடுறாரு. இவரை பிடிக்கிறதுக்காக ராலேந்து பெஸ்டா ஒரு ஏஜென்ட் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்றாங்க. அதுக்காக ஜூனியர் என்டிஆரை சூஸ் பண்ணி ஹிருத்திக் ரோஷனை பிடிக்கிறதுக்காக களத்துல இறக்கி விடுறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் வார் 2. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, 2 கேரக்டர் தான் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ். ஒன்று ஹிருத்திக் ரோஷன், இன்னொன்று ஜூனியர் என்டிஆர். இவங்க 2 பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டு மாஸ் ஹீரோவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரும் அதான் டிமாண்ட் பண்ணுது, அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல 2 பேரும் எமோஷனலா ட்ரை பண்ண விஷயங்கள் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹீரோயினான கியாரா அட்வானி, அவங்களோட கேரக்டர் அந்த அளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லை, பட் அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, ஒளிப்பதிவு, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் டெக்னிக்கல் விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கு. நான் அதை ஸ்கிரீன் பிளேல எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்றேன். அடுத்த இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, ஸ்டோரி நம்ம பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி அவுட்லைன் தான், புதுசா எதுவும் கிடையாது. சரி, ஸ்டோரி தான் பழசா இருக்கு, ஸ்கிரீன் பிளேயாவது ஏதாவது பெட்டரா பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுலேயும் கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னா ஸ்கிரீன் பிளே நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மோட்ல தான் போகுது. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல படத்தோட ஸ்டார்டிங்ல ஹிருத்திக் இன்ட்ரோ, அதுக்கு அடுத்த சம்பவங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுது. ஒன்ஸ் அந்த கலி அமைப்பு உள்ளார வந்துட்டு ஹிருத்திக் ரோஷன் ஒரு சம்பவத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 நம்ம ஈஸியா யூகிக்கக்கூடிய வகையில தான் போகுது. கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்ட்ரோல் பிஃபோர் இவங்க ட்விஸ்ட்னு வச்சிருக்க ஒரு விஷயம் எனக்கு அந்த அளவு சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி தெரியல. நான் ஈஸியா அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்லயும் இவங்க ட்விஸ்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அதுவும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதை தாண்டி செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே அந்த அளவு சுவாரஸ்யமா தான் இல்லை. ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும், அது ஓகே தான், பட் அதுவும் அந்த அளவு எமோஷனலா கனெக்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்கல. ஸோ செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேயும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மோட்ல தான் போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்கறது என்ன, பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். இந்த படத்துல பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வச்சிருக்காங்க, பட் அதுல சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன்னு, ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா லாஜிக்கே இல்லாம கொண்டு போயிட்டாங்க. பார்க்குறப்ப அபத்தமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் இருக்கு. பறக்கிற ஃப்ளைட்ல நடக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அப்புறம் போட்ல ஜூனியர் என்டிஆர் தண்ணியிலேருந்து தரையில ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த தரையில ஓட்டிட்டு போறது, அதுவும் ரேஸ், ஃபார்முலா 1 மாதிரி ஏதோ ஒரு ரேஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கு இடையில போய் ஆப்போசிட்ல வர கார்களுக்கு இடையில ஓட்டிட்டு போற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஏண்டாப்பா இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதனால ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல ஓவரா இவங்க லாஜிக் இல்லாம கொண்டு போனதுனால நமக்கு அதுல சுவாரஸ்யமா பார்க்க முடியல. அதையும் தாண்டி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்துலயும் விஎஃப்எக்ஸ் சுமாரா பண்ணிட்டாங்க, அதுவும் மிகப்பெரிய டிராபேக். இவ்வளவு செலவு பண்ணவங்க விஎஃப்எக்ஸுக்கு இன்னும் மெனக்கட்டு இருக்கணும். ஏன்னா கண்ட்ரியா போய் ஃபைட் சீக்வன்சஸ் எடுத்திருக்காங்க, பட் அதுக்கேற்ற விஎஃப்எக்ஸை பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் ஆக்ஷன் சீக்வன்சஸ் சுமாரா வரதுக்கு முக்கியமான காரணம். ஓவராலா சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் 2019 ரிலீஸ் ஆன வார் எனக்கு பிடிச்ச படம். அந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட வர ஒரு ட்விஸ்ட் நம்ம சுத்தமா கெஸ் பண்ணியிருக்க முடியாது. சூப்பரான ட்விஸ்ட்டை வச்சு நம்மள அசத்திருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் நம்ம ஈஸியா யூகிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. அப்புறம் இந்த படத்துல இவங்க வச்ச ட்விஸ்ட்டும் நம்ம ஈஸியா அதை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம்.
அதையும் தாண்டி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல எக்ஸ்ட்ரீமான லாஜிக் இல்லாத விஷயங்கள், அப்புறம் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல விஎஃப்எக்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் சுவாரஸ்யமா இல்லாதனால இந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ரொம்பவே ஆவரேஜான படமா தான் தெரிஞ்சிச்சு. இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.